Morning students. Today now we are discussing about human health and disease la mental health and depression. Okay, but health அப்படினா என்ன சொல்லுவோம்? Health is a state of physical, mental, social well-being, not merely from the disease. இதுதான் health. இப்ப mental health. ஓகே, மனநலன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன சார்? mental health and depression அழுத்தம். அப்ப இதே சேம் it is a state. well-being of mind. என்ன சார் well-being? well-being of என்ன சார் அப்படிங்கற மைண்ட். உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் செல்ஃப் எஸ்டீம். வித் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். ESTEM. ஓகேப்பா, இதுக்கு பேர் தான் தட் இஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு. செகண்ட், இப்போ வாட் இஸ் செல்ஃப் எஸ்டீம்னா என்ன? சுயமரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப செல்ஃப் எஸ்டீம்னா என்ன மீனிங்? பண்றது வாட் இஸ் மென்டல் ஹெல்த் அப்படினாவே மென்டல் ஹெல்த் மீன்ஸ் என்னன்னா தட் இஸ் a state of well being mind with self esteem. நல்ல மனநிலையுடனும் சுயமரியாதையுடனும் ஆளக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிப்பதுதான் மென்டல் ஹெல்த். அப்ப செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதைனா என்ன? இப்ப செல்ஃப் எஸ்டீம் மீன்ஸ் என்னன்னு கேட்டா லிவிங் எப்படி சார் யுவர் செல்ஃப். ஓகே, ஆர் லைக்கிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லைக்கிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தன்னையே விரும்புறது. being able to stand up. ஓகே, தான் சொல்லுவதா சரி அப்படின்னு நம்புறது. ஓகே, வாட் டு யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல் தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்க சொல்றதா அப்படிங்கிற மாதிரி நம்புறது. ஓகே, தட் இஸ் a right. அவங்க சொல்றது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா believe is right. ஒரே லைன் தான். செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு கேட்டாவே அதாவது லைக்கிங் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். யுவர் செல்ஃப். ரெண்டு, அது பீயிங் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் யூ பிலீவ் இஸ் ரைட். நாம் எடுக்கும் முடிவே சரியானது அப்படின்னு நம்புறதுக்கு பேர் தான் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் எதை சரி ஏற்படுத்தும்? ஓகே, பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் வெல்னஸ். ஓகே, பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்னது குட் ஹெல்த். ஓகே, அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் வெல்னஸ். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடிய ஒண்ணுதான். சரிப்பா, இப்ப இந்த மென்டல் ஹெல்த்தி பர்சன் இருக்காங்க இல்லையா, எப்படி சரி இருப்பாங்கன்னா குட் பர்சனாலிட்டி. அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தி பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா குட் பர்சனாலிட்டி. ஓகே, நல்ல பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டு, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மென்டலி ஹெல்த்தி பீப்புள் ஆல்வேஸ் அப்ரிசியேட்டட் பாராட்டப்படுவாங்க. ரிவார்டட் நிறைய வந்து பாரு பிரைஸ் எல்லாம் வாங்குவாங்க. பை யார்ட்ட இருந்து அப்படின்னா சொசைட்டி ஆஃப் திஸ் பர்சன். டு கிரியேட்டிவ் இஸ்வஸ் என்னன்னு கேட்டா கோஆபரேட்டிவ் வித் யாரோட அப்படின்னு கேட்டா அதர் மென்டல் ஹெல்த். இம்ப்ரூவர் என்னன்னு கேட்டா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மத்தவங்க கிட்ட நிறைய பிரைஸ் அவார்டு அது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா. அப்ப எல்லாத்தையும் பெறக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டா குட் மென்டல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மென்டலி ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் டிப்ரெஷன். சார் டிப்ரெஷன் அப்படின்னாவே மன அழுத்தம் சொல்லுவாங்க. தட் இஸ் a மென்டல் டிப்ரெஷன், மன அழுத்தம். அப்ப டிப்ரெஷன் என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரே லைன் தான். அப்ப டிப்ரெஷன் அப்படிங்கிறது காமன் மென்டல் டிசார்டர்.
ஓகே, ஒரே லைன் தான். காமன் மென்டல் டிசார்டர். அப்ப டிப்ரெஷன் மீன்ஸ் என்ன? ஒரே லைன், காமன் மென்டல் டிசார்டர் that causes people. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ரெஷன், அவங்களுடைய மூடு. அப்ப டிப்ரெஷன் ஆஃப் மூடு, அவங்களுடைய மனநிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுறது. லாஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு ஆர்வம் குறையிறது, லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது ஒரு சைடு. தென் பிளஸர் அல்லது பிளஸர் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது பிளஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு சைடு. தென் ஃபீலிங்ஸ், அப்ப ஃபீலிங் ஆஃப் கல்ட் ஆர் கில்ட். அப்ப ஃபீலிங் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா கில்ட், குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப குற்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா விடுபடுறது. அதே மாதிரி லோ செல்ஃப் வித் டிஸ்டர்ப் என்னன்னு கேட்டா ஸ்லீப். அதே மாதிரி அவங்களுடைய புவர் appetite, அதாவது மேக்ஸிமம் ஸ்லீப், புவர் appetite. appetite அப்படின்னு கேட்டா பசியின்மை, லோ எனர்ஜி. அதே மாதிரி புவர் கான்சென்ட்ரேஷன். ஓகே, இதெல்லாம் எது சார் அப்படின்னு கேட்டா டிப்ரெஷனால ஏற்படக்கூடிய ஒன்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஓகே, இப்போ ஒரே லைன் தான். வாட் இஸ் டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டாவே, டிப்ரெஷன் மீன்ஸ் காமன் மென்டல் டிசார்டர் that causes people experience டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ரெஷன் மூடு, லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது பிளஸர் அப்படின்னு சொல்லுவோம், ஃபீலிங் ஆஃப் கில்ட், அதே மாதிரி ஸ்லீப், அதே மாதிரி புவர் appetite. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா லோ எனர்ஜி அண்ட் புவர் கான்சென்ட்ரேஷன். இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா டிப்ரெஷன். ஓகே, தென் சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் எது சார் அப்படின்னு கேட்டா மென்டல் டிப்ரெஷன். சைன் அண்ட் டிப்ரெஷன், சைன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் என்னன்னு கேட்டா மென்டல் டிசார்டர். சரிப்பா, இப்ப என்னென்ன சரி இருக்கு? இப்ப ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்சென்ட்ரேஷன் அல்லது லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ். லாஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா செல்ஃப் கான்பிடன்ஸ், உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்கிறது. அதே மாதிரி செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையை இழக்கிறது. ஒரே லைன் தான். வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கையை இழக்கிறது, சுயமரியாதையை இழக்க நேரிடும். அனக்சிட்டி, ஓகே, கவலை அப்படின்னு சொல்லுவோம், கவலை அதிகமா ஏற்படுறது, இது ஒரு சைடு. ஓகேப்பா, தென் நெக்ஸ்ட் வந்து நாட் பீயிங் ஏபிள்டு. அப்ப நாட் பீயிங் ஏபிள் டு என்ஜாய். அப்ப நாட் பீயிங் ஏபிள் டு என்ஜாய் திங்ஸ் that are usually என்ன சார் அப்படின்னு கேட்டா pleasurable or interesting. என்ஜாய் ஆர் என்ன சார் அப்படின்னு கேட்டா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன், that is a third point. Next, lifestyle changes. உடைய லைஃப் ஸ்டைலே என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சார் பண்ணலாம்? லைக் எக்ஸசைஸ், நீ ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்றது மூலமா. ஓகே, ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டு, நெக்ஸ்ட் வந்து பாருங்க மெடிடேஷன், யோகா. மெடிடேஷன், யோகா, அண்டர்ஸ்டாண்டா? அதே மாதிரி ஹெல்தி ஃபுட் ஹாபிட்ஸ், ஹெல்தி ஃபுட் ஹாபிட்ஸ். அப்ப இது ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள், உணவு பழக்க முறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒண்ணு. இது எல்லாமே என்னன்னு கேட்டா ரிலீவ்டு ஃப்ரம் டிப்ரெஷன். இது எல்லாமே என்ன பண்ணும் சார்? ரிலீவ்டு ஃப்ரம் டிப்ரெஷன். அப்ப டிப்ரெஷன்ல இருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் பண்றது, அதாவது டூரிங் ரெகுலர் எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா, அதே மாதிரி ஹெல்தி ஃபுட் டயட்ஸ், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீவ்டு ஃப்ரம் என்னன்னு கேட்டா டிப்ரெஷன். இதெல்லாம் இது எல்லாமே உனக்கு என்ன பண்ணும்? ரிலீஃப் பண்ணும் டிப்ரெஷன்ல இருந்து. சரிங்க. அப்ப எக்ஸசைஸ் ஸ்டிமுலேட். அப்ப நீ ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்றது என்ன சார் ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா டு ப்ரொடியூஸ் செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் எண்டோர்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும். அப்ப ஈஸியா நமக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ்,
ப்ராப்பர் எக்ஸசைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டு ப்ரொடியூஸ் ஹார்மோன். அப்ப டு ப்ரொடியூஸ் ஹார்மோன், என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டா மெயினா 2 ஹார்மோன் சொல்லுவோம். ஒன்னு செரட்டோனின். செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஒன்னு இருக்கு. ரெண்டாவது என்டார்பின் அல்லது எண்டோர்பின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் வந்து பாருங்க எண்டோர்பின் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு செரட்டோனின், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா எண்டோர்பின் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இவங்க 2 பேருமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே சப்ரஸ் தி டிப்ரெஷன். இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னு கேட்டா சப்ரஸ் தி என்னன்னு கேட்டா டிப்ரெஷன். ஓகேவா? உங்களுடைய மனநிலையை வந்து பார்த்தா அப்படின்னா அடக்கக்கூடிய ஒன்று. அப்ப ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணா 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. செரட்டோனின் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், கிறிஸ்டமைன். செரட்டோனின் புரோஸ்டோகிளாண்டின் யார் மாஸ்டர் செல் செக்ரீட் பண்ணக்கூடியது. இங்க அதே மாதிரி தான், தட் இஸ் எ நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு கடத்தின்னு சொல்லுவாங்க. ஒன்னு செரட்டோனின், இன்னொன்னு எண்டோர்பின். சரி, இவங்க எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர், சப்ரஸ் தி டிப்ரெஷன். நெக்ஸ்ட் பிராக்டிஸ் எக்ஸசைஸ். அப்ப டெய்லி லைஃப் கிரியேட்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். உனக்கு எதை சார் ஏற்படுத்தும் கேட்டா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வந்து பார்த்தா ஏற்படுத்தும். ஓகேவா? நல்ல நேர்மறையான எண்ணங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு. சரி, ஓகே. அடுத்தது the participating என்னன்னு கேட்டா எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். ரெகுலரா என்ன பண்ணும் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் ரெகுலர் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். இதை நீ ப்ராப்பரா என்ன பண்ண அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இட் கேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு சைடு. அடுத்தது இன்க்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம். இதனால உனக்கு என்ன ஏற்படும் கேட்டா சுயமரியாதை அதிகரிக்கும். அப்ப இன்க்ரீசிங் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீசிங் செல்ஃப் எஸ்டீம். அப்ப செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு கேட்டா அழகா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, சுயமரியாதை அதிகரிக்கிறது. இன்க்ரீசிங் என்ன சார் அப்படின்னு கேட்டா செல்ஃப் எஸ்டீம். இது முதல் பாயிண்ட். சரி, இப்ப ஒண்ணு. ரெண்டாவது பூஸ்ட் செல்ஃப் மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் அல்லது பூஸ்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ். பூஸ்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ். ஓகேவா? அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அப்ப அதே மாதிரி கிரியேட் சென்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்ட எம்பவர்மெண்ட். கிரியேட் சென்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா என்னது எம்பவர்மெண்ட். ஓகேவா? அப்ப எம்பவர்மெண்ட் என்ன பண்ணனும் அதிகரிக்குன்னு சொல்லுவோம். அப்ப என்ஹான்ஸ் சோசியல் கனெக்ஷன். அப்ப அது மட்டும் இல்லாம என்ஹான்ஸ் சோசியல் கனெக்ஷன். ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா சொசைட்டில வந்து பார்த்தா அப்படின்னா நட்புகள் அதிகரிக்கும், ரிலேஷன்ஷிப் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சைடு. அப்ப பிரெயின் இஸ் த ஒன் ஆஃப் தி என்ன சார் அப்படின்னு கேட்டா என்னது, அதாவது மியூச்சுவலி அல்லது மல்டிபிளிகேஷன் ஆஃப் என்னன்னு கேட்டா ஆக்டிவ் சென்டர் அல்லது கோஆர்டினேட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப there is to need என்ன சார் அப்படின்னு கேட்டா என்னது ஸ்ட்ரீம் ப்ராப்பர் நியூட்ரியன் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி புவர் டயட், குறைவான டயட் என்ன பண்ணும் அப்படின்னா நாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட். ஓகே, ஒரே லைன்ல புவர் டயட் வந்து பாத்தீங்கன்னா மே நாட் ப்ரொவைட். எதை ப்ரொவைட் பண்ணாது அப்படின்னா நியூட்ரியனை ப்ரொவைட் பண்ணாது. அதே மாதிரி ஹெல்த்தி பாடியை ப்ரொவைட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னது மெனி ப்ரோவோக் சிம்டம்ஸ். ஓகே, அனக்சிட்டி அண்ட் டிப்ரெஷன் எல்லாமே ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. மென்டல் அண்ட் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டா ஒரே லைன் தான். the state of என்ன சொன்னா வெல் பீயிங் ஆஃப் மைண்ட் வித் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க. அப்ப செல்ஃப் எஸ்டீம்னா என்ன, அதாவது மென்டலி ஹெல்த்தி பர்சனா இருந்தா அவனுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு இருக்கும். டிப்ரெஷன்னா என்ன, அதனுடைய சம் சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன், அது 4 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணோம்னா அதனுடைய பாசிட்டிவ் திங்ஸ் என்னெல்லாம் இருக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ.